வணக்கம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பு புள்ளியியலில் பயிற்சி 6.1 உள்ள 6வது கணக்கு பற்றி பார்ப்போம். இந்த 6வது கணக்கை பார்த்திங்கன்னா வட்ட விளக்கப்படம் வரைய சொல்லியிருக்காங்க. வட்ட விளக்கப்படம்னாக்கா ஒரு கருத்து கேட்பில் அப்பகுதி மக்களால் விரும்பப்படும் உணவு வகைகள் பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்விவரங்களுக்கு வட்ட விளக்கப்படம் வரைக. உணவு வகைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன உணவு வகைகள்னால் காய்கறி, மாமிசம், காய்கறி கலவை, அப்புறம் பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செஞ்சுருக்காங்க, காய்கறிகளை விரும்புபவர்கள் 160 பேர், அசைவு அதாவது மாமிச உணவு விரும்புபவர்கள் 90 பேர், இதில் காய்கறி கலவை 80 பேர், பழங்களை 50 பேரும், முளைக்கட்டிய தானியங்களை 30 பேர், ரொட்டி 40 பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வட்ட விளக்கப்படம் நம்ம போடணும். இதுக்கு வட்ட விளக்க நம்ம உணவு வகைகளை நம்ம என்ன செய்யணும், அப்படியே லைனாக எழுதிக்கணும். காய்கறி, மாமிசம், காய்கறி கலவை, பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், ரொட்டி, இது அப்படியே எழுதிக்கணும். உணவு வகைகளை எண்ணிக்கை எழுதிக்கணும். இந்த எண்ணிக்கையை எழுதிக்கிட்டு இதை மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கூட்டிக்கணும். இதை கூட்டிக்கிட்டு தான் இந்த ஒரு வட்ட விளக்கப்படத்தில் 360 டிகிரி இல்லையா, அதனால் நம்ம 360 டிகிரிக்கு நம்ம என்ன செய்யணும், போடணும். இப்போ 450, அதாவது 450 பேரில் இந்த 450 பேரில் 160 பேர் தான் என்ன செய்கிறாங்க, காய்கறிகளை விரும்புகிறாங்க. அப்போது 450க்கு 160 பேர். நம்ம வட்ட விளக்கப்படத்தில் போகிறதால 360 × 360ன்னு போடணும். 450க்கு 160 × 360. ஏன்னாக்கா நம்ம அந்த 360 டிகிரிக்குள்ளே தான் நம்ம அடக்க போகிறோம். அதனால் இந்த 360 சதவீதம்னா × 100ன்னு போட்டுக்கிறோம். வட்ட விளக்கப்படத்தில் போடும்போது நம்ம × 360 போட்டுக்கணும். அதே போல் 90/450, 80/450, 50/450, 30/450, 40/450 போட்டுக்கிட்டு × 360 போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இதில் இந்த 360ஐயும் 450ஐயும் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்த கணக்கு செய்யணும். இது பார்த்தீங்கன்னா 9ல் 4 தடவை இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிவிட்டேன். இங்கே 36, 45ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 45ல் எத்தனை 9 இருக்குது, 5 9 இருக்குது. 36ல் எத்தனை 9 இருக்குது, 4 9 இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே இந்த 360ஐயும் 450ஐயும் அடிச்சுட்டு மேலே 360க்கு மேலே 4 போட்டுக்கோங்க, 450க்கு கீழே 5 போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ மேலே இருக்கிற எண்ணை இந்த 5ஆல் அடித்து நம்ம இந்த டிகிரியை நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையுமே 4 தடவை அடிச்சுக்கிட்டோமா, கீழே 5 போட்டுக்கிட்டோமா. இப்போ இந்த 5ல் இந்த 5ஐயும் இந்த 160ஐயும் அடிக்கணும். அடிக்கும்பொழுது இந்த 16ல் எத்தனை 5 இருக்குது, 3 15, 2 5 10, அப்போ 32. இந்த 32ஐயும் 4ஐயும் பெருக்கணும். இந்த 32ஐயும் 4ஐயும் பெருக்குனா 128 டிகிரி மையக்கோணம். வட்ட விளக்கப்படத்துக்கு நம்ம அதான் போடணும். இங்கே பாருங்கள், இங்கே இந்த 5ஐயும் 90ஐயும் அடிக்கிறோம். அடிக்கும்பொழுது 9ல் எத்தனை 5 இருக்குது, 1 5 இருக்குது. இந்த 4 மனசால் வச்சுக்கிட்டிங்கன்னா 8 5 40. அப்போ இந்த 18ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா 72 டிகிரி வரும். இங்கே பாருங்கள், கீழே 5 இருக்குது, இங்கே 80 இருக்குது. இப்போ 1 5 5, 6 5 30. அப்போ இந்த 16ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கினீங்கன்னா 64 டிகிரி வரும். அதே போல் இந்த 5ஐயும் 50ஐயும் அடிக்கணும். இங்கே இந்த பைத்னாங்க 40 டிகிரி. இங்கே பாருங்கள், இந்த 5ஐயும் இந்த 30ஐயும் அடித்தா 6 5 30. இந்த 6ஐயும் எதையும் பெருக்கணும், அந்த 4ஐயும் பெருக்கினா 24 டிகிரி. 6 நாங்க 24. அதே போல் இந்த 5ஐயும் 40ஐயும் அடிச்சிங்கன்னா 8 வரும். அப்போ இந்த 8ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கினீங்கன்னா 32 டிகிரி வரும். நீங்கள் இதிலெல்லாம் தப்பே பண்ண முடியாது. ஏன்னாக்கா இது எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு 360 டிகிரி வரணும். அப்போ 360 டிகிரி வந்ததுன்னா தான் நீங்கள் இங்கே பெருக்கிறது சரின்னு சொல்ல முடியும். அப்போ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வந்துடும். இந்த டிகிரியை வச்சுக்கிட்டு தான் நம்ம வட்ட விளக்கப்படம் வரையப்போம். ஒரு வட்டம் போட்டுக்கணும். கிராஃப் ஷீட்லேயும் போடலாம், இல்லை சாதாரண இதுலேயும் போடலாம். நம்ம ஒரு காம்பஸை வச்சு ஒரு வட்டம் போட்டுக்கணும். வட்டம் போட்டுக்கிட்டு ஸ்கேலை வச்சு என்ன செய்யணும், ஒரு கோடு போட்டுக்கணும். ஒரு கோடு போடணும். ஸ்கேலை வச்சு ஒரு மையப்புள்ளியிலேருந்து இந்த ஓரத்தில் ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுக்கிட்டு அப்போ நம்ம கோடு போட்டுக்கிட்டு அதுலேருந்து 128 டிகிரி எடுக்கணும். அதுலேருந்து 128 டிகிரி எடுக்கணும். இப்போ இங்கே வச்சு பாருங்கள், இந்த மையப்புள்ளி கரெக்டாக இந்த மையப்புள்ளி இந்த மையப்புள்ளியோட ஒத்து இருக்கணும். இங்கே இருக்கணும். இப்படி கரெக்டாக பொருந்துற மாதிரி வைக்கணும். இந்த டிகிரி 2 இருக்கும். இங்கே 2 டிகிரி இருக்கும். மேலே 10, 20, 30ன்னு உள்ளுக்குள்ளே போகும். வெளியில் 180 போகும். நம்ம 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறதால இந்த பேஸ் லைன்லேருந்து இந்த டிகிரியை கொண்டு போகும்பொழுது நம்மளுக்கு எத்தனை டிகிரி, 128 டிகிரி. அப்போ 128 டிகிரிக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா இங்கே வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது
இங்கே பாருங்கள் 130 130, இங்கே 120 128 போது இந்த 5 தாண்டிடணும். இந்த 5 தாண்டி இங்கே ஒரு புள்ளி வரணும். அப்போ 128 டிகிரிக்கு நம்ம ஒரு கோடு போட்டு அதை 128 டிகிரி குறிக்கணும். அடுத்தது 72 டிகிரி குறிக்கும்போது நம்ம இப்படி திருப்பிக்கிட்டு சில பிள்ளைங்க என்ன செய்யணும், இங்கே நின்று வச்சுக்கிட்டு 72னா இது உள்ளே வந்துடும். அப்போ இந்த கோணம் குறிக்கிறது தான் இதில் முக்கியமானது. இந்த கோணம் குறிக்க தெரிஞ்சுக்கிச்சின்னா இந்த பேஸ் லைன் இங்கே வரணும். இதை இப்படி வச்சு தான் நம்ம அளவு எடுக்கணும். இந்த மையப்புள்ளி வந்து இங்கே வரணும். இங்கே வந்து 72 டிகிரி, நம்மளுக்கு 72 டிகிரி கரெக்டாக வைக்கும்போது 72 டிகிரி இங்கே வந்துடும். 72 டிகிரி. அதே போல் ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்யணும்னாக்கா வச்சு பார்க்கும்போது கடைசியாக குறிக்கும்போது நம்மளுக்கு இங்கே 32 டிகிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே பாருங்கள், 32 டிகிரி கரெக்டாக வந்துடும். ஒவ்வொன்றா இந்த கோணம் வந்து ஃபஸ்ட்டு இப்படி வச்சு எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது கோணத்தை நம்ம பாகைமானி அப்படியே சுழட்டி இது ஃபஸ்ட்டு இதுக்கு இதுதான் பேஸ் லைனு, ரெண்டாவது இதுக்கு வந்து இதுதான் பேஸ் லைனு, மூணாவதுக்கு இதுதான் பேஸ் லைனு. இது மாதிரி பேஸ் லைன் வந்து அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே வந்து போட்டுடணும். முக்கியமானது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிசைன் போடலாம், இல்லை ஒரு கலர் போட்டுடலாம். கலர் பென்சில் இருந்தால் கலர் பென்சில் போடலாம், இல்லாட்டி ஒரு டிசைன் மாதிரி போட்டுடலாம். இப்போ 128 டிகிரிக்கு நம்ம என்ன டிசைன் போட்டுறோம்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இது முக்கியமானது அளவு திட்டம் மாதிரி. அந்த கிராஃபில் நீங்கள் எப்படி அல்ஜிப்ரா கிராஃபில் போட்டிங்க அதே போல் நீங்கள் இங்கே என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்களோ அதை நோட் பண்ணணும். 128 டிகிரி வந்து காய்கறிகளுக்கு நான் இந்த டிசைன் போட்டிருக்கேன், மாமிசத்துக்கு இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன், இது மாதிரி காய்கறி கலவைக்கு இந்த மாதிரி 64 டிகிரிக்கு படிமங்கள், அதுக்கடுத்து ரொட்டி ஸ்டார் போட்டிருக்கோம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். எழுதிட்டால் மிக அழகாக நம்ம என்ன செய்யலாம், 6வது கணக்கை செஞ்சு முடிக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.